2026 பிப்ரவரி 15 இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த ஒரு மேட்சுக்காக தான் இந்த உலக கிரிக்கெட்டே சும்மா காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த மேட்ச் வந்து வெறும் மேட்சே கிடையாதுங்க. இது வரலாற மாத்தி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேடியத்தில இருக்க ரசிகர்கள் பிளஸ் வீட்ல இருக்க ஒவ்வொரு ரசிகருமே பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி மேட்ச் முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி திக்கு 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 திக்குன்னு தான் இருக்கணும். பிளஸ் வந்து மேட்ச் யார் ஜெயிப்பா, யார் ஜெயிப்பா அப்படின்ட்டு திக்கு திக்குன்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சுவாரஸ்யத்த உண்டாக்கும். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட சூழல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த 2026 T20 வேர்ல்டு கப்ல முதல் மேட்ச் விளையாட போறாங்க. இந்த மேட்ச் பல எதிர்ப்புகளெல்லாம் தாண்டி இப்போ வந்து உள்ள வந்திருக்கு. மேட்ச் நடக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற நேரத்துல இப்போ ஒரு புதிய சிக்கல் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த புதிய சிக்கல்ல இருந்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் இல்லாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பிப்ரவரி 15ஆம் தேதி கோலாகலமா மேட்ச் நடக்க போது எல்லாம் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இந்த மேட்ச் நடக்கிறதுல ஒரு புதிய சிக்கல் ஒண்ணு உருவாகிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த புதிய சிக்கல் என்னன்னு நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெளிவா குடுத்துர்றேன். இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குது அப்படின்னா, பிரேமதாசா கிரிக்கெட் ஸ்டேடியம் இலங்கையில தான் நடக்குது. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் கொழும்புல நடக்குது. இந்திய நேரப்படி 7 மணிக்கு இந்த மேட்ச் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். ஓகே, இந்த மேட்ச்ல பிட்ச் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டா இதுவரைக்கும் இந்த வெளியில எத்தனை T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்குன்னா, இதுவரைக்கும் மொத்தமா பார்த்தீங்கன்னா 49 T20 இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து இங்க வந்து நடந்திருக்கு. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் புடிச்ச டீம் 21 மேட்சும், சேஸ் பண்ண டீம் வந்து 28 மேட்ச் வந்து வெளியில வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெடியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரே 150 தான் இருந்திருக்கு. ஓகே, இந்த வெடிய பொறுத்தவரைக்கும் பிட்ச் வந்து எந்த மாரி ரியாக்ட் பண்ணும்? பேட்டிங்க்கு ரியாக்ட் பண்ணுமா? இல்ல பவுலிங்க்கு ரியாக்ட் பண்ணுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோயஸ்ட் பிட்ச்சமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பேலன்ஸ்டு பிட்ச்ன்னு சொல்லி ஆகணும். பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணும். பிட்ச் பயங்கரமா ஒரு ஸ்லோயஸ்ட் பிட்ச்சாவும் இருந்திருக்கு இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும். அதனால ஒரு பேலன்ஸ்டு பிட்ச்ன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியால ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இந்த வெளிய பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வெளிப்படுத்த முடியும். இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் வின் பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. இப்போ வந்து நீங்க கேள்வி கேட்கலாம். "என்னய்யா புதிய சிக்கல்? அத முதல்ல சொல்லியா? அத விட்டுறியாயா வள வள இழுக்கிற?" நீங்க கேள்வி கேட்கலாம். புதிய சிக்கல நான் வந்து சொல்லிர்றேன். இந்தியா ஏற்கனவே இந்தியா வெர்சஸ் மேட்ச் வந்து பல பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு புதிய சிக்கல் ஒண்ணு உள்ள நுழைஞ்சிருக்கு. அப்படி என்ன புதிய சிக்கல் அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% 80% வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, மழை வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதுவும் கடினமான ஒரு இடியுடன் கூடிய மழை வந்து பார்த்தீங்கன்னா, பிரேமதாசா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில நைட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 70% வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து நடக்கலாம், நடக்காமயும் போலாம். பாதியிலே நடந்து டக் ஓவர் வீசி அந்த மாரி இதெல்லாம் பாயிண்ட் பிரிக்கலாம். இல்ல நடக்காமயே போய் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் அப்படி பிரிக்கலாம். அந்த மாரி பல ட்விஸ்ட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி. என்னய்யா இப்படி சொல்றீங்க? இவ்வளோ நாளா இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டம் அது இது எல்லாம் தாண்டி கீண்டி வந்து இந்த மேட்ச் நம்ம பார்க்க போறோம்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, இப்ப போய் வர்ற பகவான் நம்மள இப்படி சோதிக்கிறாரே அப்படின்னு எல்லாம் வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இயற்கையை யாராலயும் வெல்ல முடியாது. பிளஸ் இயற்கையை வழிவிட்டால் இந்த மேட்ச் நம்ம வந்து கம்பல்சரி ஃபுல் என்டர்டெயின்மென்ட் பஞ்சமே இல்லாம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா, நடக்க போகுதுன்னா நம்ம வந்து கம்பல்சரி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாகிஸ்தான் அணி ஒரு 2 மேட்ச் லீக் மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவும் 2 மேட்ச் லீக் மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. 2 டீமே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ல வந்து நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷன்ல இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் 2 டீமோட பலவீனம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்கான் ஒரே ஒரு ஆள் அந்த ஃபர்கான்ங்கிற ஒரே ஆள மட்டுமே டிஃபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி எனக்கு என்னமோ தெரியுது. ஏன்னா லீக் மேட்சஸ்ல 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்கான் மட்டும் தான் சரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. மத்தபடி யாருமே பெரிய லெவல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. வர்றாங்க, ஒரு 10 ரன் அடிக்கிறாங்க, விக்கெட்ட விட்டுர்றாங்க. ஆனா ஃபர்கான் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு 40 பிளஸ், 2வது மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 70 பிளஸ் அப்படின்ட்டு 2 மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காரு. பிளஸ் அவரு இந்திய அணிக்கு எப்பவுமே ஒரு சிம்ம சொப்பனமா இருந்திருக்காரு. பிளஸ் ஆசிய கோப்பை 2025ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதுவும் நம்மளோட வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ராவ பிளஸ் காட்டுன்னு காட்டுனாரு ஃபர்கான்.
ப்ளஸ் அவருக்கும் பும்ராவுக்கும் ஏக பொருத்தமா தான் இருந்தது ஆசிய கோப்பை 2025ல. இப்படிப்பட்ட சூழல்ல ஃபர்கான் இப்போதைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர நம்பியே இருக்கு. அவரோட விக்கெட்ட எடுத்தா இந்தியாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. ப்ளஸ் அவரோட விக்கெட் எடுத்தா பாகிஸ்தானால பெரிய லெவல்ல ஸ்கோருங்கிறத அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சாலும் சரி, சேஸ் பண்ணாலும் சரி, ஃபர்கானோட விக்கெட் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான் அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு இப்போதைய அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா பவுலிங் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. சாம் அயூப் வந்து ஸ்பின்ல வந்து பயங்கரமா வந்து பவுல் போடுவாரு. ப்ளஸ் பேட்டிங் ஓப்பனிங் இறங்குவாரு. அது மட்டும் இல்ல ஷாகிர் அஃப்ரிடி இந்த மாரி ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்பின் பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. நவாஸ் இருக்காங்க. இந்த மாரி அ அப்ரார் இருக்காரு. இந்த மாரி குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸும் இருக்கு. குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர் இருக்கு. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னு சொல்லலாம், பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ட விட என்ன பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் ஸ்பின் பவுலிங் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் நான் வந்து கம்பல்சரி சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாகிஸ்தான் டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ன்னு இருக்குல்ல, நம்ம டீம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமான டீம் தாங்க. எஸ்பெஷலி நம்மகிட்ட டாப் ஆர்டர் நம்ம அபிஷேக் சர்மா கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்காரு. ப்ளஸ் அவரு மட்டும் ரெக்கவர் ஆகி உள்ள வந்துட்டாருனா இந்தியன் டீம் அந்த டாப் ஆர்டர் யாருமே அசைக்க முடியாது. மிடில் ஆர்டர்ல பார்த்தா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் அவங்க வேற ரகத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அக்ஷர் பட்டேல் அண்ட் சிவன் துபே அண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்ல வேற ரகமா இருக்கிறாங்க. பேட்டிங்ல வந்து செம்மையா இருக்க இந்திய அணியை பொறுத்தவரைக்கும். அதே மாரி பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, வேற ரகங்க நம்ம பவுலிங்ல அது நம்மளோட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி எப்படி வந்து இலங்கை அணிய வருண் சக்கரவர்த்தி வந்து எப்படி அந்த பாகிஸ்தான் அணி ஃபேஸ் பண்ண போறாங்கிறத ஒரு பெரிய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. நம்மளோட ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் ஸ்பெல்லா இருக்கட்டும், பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா அதிரடி காமிச்சிட்டு இருக்காரு. ப்ளஸ் வந்து அக்ஷர் பட்டேலும் பார்த்தீங்கன்னா பேட்டிங், பவுலிங் 2லயும் ஒரு குவாலிட்டியான இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. நம்மள பும்ரா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் அதாவது உடல்நிலைக்கு அப்புறம் வந்து போன மேட்ச் நல்லா வந்தாரு. நல்ல ஒரு கம்பேக்ல நல்ல ஒரு பவுலிங் தான் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாரு. அதனால இந்தியா அணிய பொறுத்தவரைக்கும் எதுவுமே நான் வந்து வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அணியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் அண்ட் இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்சுன்னு வந்துட்டா எல்லாருமே ஒரு தீ மாரி இருப்பாங்க. ப்ளஸ் நம்ம ரசிகர்களே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எப்படி தீ மாரி இருக்கும். ப்ளஸ் அதே மாரி அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு தீயான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இது கம்பல்சரி குடுப்பாங்க. அதுவும் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி காத்துட்டு இருக்கு. அதனால இந்திய அணிகிட்ட இருந்து எல்லாமே ஒரு பலம் தான் சொல்லுவேன். எதுவுமே நான் வந்து வீக்னஸ்ன்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்தியா இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. அவருக்கு பதிலா சேட்டன் தான் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சேட்டன் அப்படி உள்ள என்ட்ரி குடுத்தாருன்னா, சேட்டன் ஏற்கனவே போன மேட்ச் வந்து டப்பு டப்புன்னு 3 சிக்ஸ் அடிச்சாப்புல. இந்த மேட்ச்ல ஒரு அதே மாரி ஒரு 3 சிக்ஸ் அடிச்சுட்டு, அதே மாரி இன்னமும் ஒரு சரியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்ட வந்து குடுத்துட்டு போனாலும் நல்லாருக்கும். போன மேட்ச்சுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபெயிலியர் அதாவது அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தவரு, போன மேட்ச்ல ஒரு கான்ஃபிடன்ஸோட 3 சிக்ஸ் அடிச்சாரு. பிளஸ் அவர்ட்ட இருக்கிறது என்ன நெகட்டிவ்னா, அவர்ட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. இந்திய மத்த பேட்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, வந்ததுலேருந்து ஒரு அதிரடி காமிக்கிறாங்க. ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. ஆனா சஞ்சு சாம்சன் மட்டும் கொஞ்சம் அப்படியே பயந்து பயந்து ஒரு தயங்கி தயங்கி கிரிக்கெட் விளையாடுற மாரி இருக்கு. அந்த தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு, பிளஸ் வந்தா வருது போனா போதுன்னு சும்மா வந்து பேட்ட உட்டாருனா போதும். இந்தியாவுக்கு ரன்னுங்கிறது வரும். பிளஸ் சஞ்சுவுக்கும் ரன்னுங்கிறது வரும். இந்தியா வெற்றி நட போறதுக்கு இவரோட கண்டிப்பா வந்து இவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் இவர்ட்டருந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்ப நான் உங்க இடத்துல வரேன். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்ச் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது இந்தியாவா? இல்ல பாகிஸ்தானா? முதல்ல அதையே சொல்லிருங்க. இந்த மேட்ச்ல ஜெயிச்சு இந்த மேட்ச்ல ஜெயிச்சு சூப்பர் 8 தகுதி சுற்றுக்கு அணியா நுழைய போறது இந்தியாவா? பாகிஸ்தானா? அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. பிளஸ் ஆனா கமெண்ட் பண்றதில்ல. கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னமும் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டா இருக்கும். மறக்காம சேனல வந்து கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுங்க. பிளஸ் நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்கள் யாரும் வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல லைக் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.